பண்ணாரியம்மன் சர்க்கரை ஆலை பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையத்தின் சார்பாக அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் விவசாயி திரு சின்னத்துரை அவர்கள். அந்தியூர் பக்கத்தால் சின்னத்தம்பி பாளையத்தை சேர்ந்தவர். இவர் இயற்கை முறையில் கரும்பு பயிரிட்டு நல்ல ஒரு மகசூல் எடுத்திருக்கிறாரு. ஸோ அவரை பற்றி நம்ம இன்றைக்கி அவருடைய அனுபவங்களை நம்ம பகிரலான்ட்டு இருக்கிறோம். சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். சார் வணக்கங்க சார். என்னோடய பேர் சின்னசாமி, சின்னத்தம்பி பாளையம், அந்தியூர் தாலுக்காங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரும்பு பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஏக்கரா பண்ணியிருக்கேங்க. 100% ஆர்கானிக் முறையில் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா செலவை குறைச்சி வருமானத்தை ஈட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நான் பிஇ சிவில் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நான் ஆர்கானிக் முறையில் இயற்கை விவசாயம் பண்ணலான்ட்டு பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ணாரியம்மன் அந்த இதில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்னோடய ப்ராடக்ட்டு பார்த்தீங்கன்னா மீன் அமிலம், இந்த இஎம் கரைசல், இந்த மாதிரி நாங்களே மோர் கரைசல் இந்த மாதிரி போட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். அது கூட இது மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு பண்ணாரியம்மன் இதை காண்டாக்ட் பண்ணி அவங்களுடைய ப்ராடக்ட்டையும் நான் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது பார்த்தீங்கன்னாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சூடோமோனஸ் விரிடி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணும்போது எனக்கு வேரில் அழுகல் இந்த மாதிரி எதுவுமே வராமல் ஃபஸ்ட்டு அது ஓரளவுக்கு யூஸ் பண்ணேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஹியூமிக்னு கொடுப்பேங்க. ஹியூமிக் கரைசலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பண்ணாரியம்மன் கால் மாறும்போதெல்லாம் கரும்புக்கு பார்த்தீங்கன்னா பண்ணாரியம்மனுடைய பயோ பாஸ்பேட்டுமே சூப்பரும் பார்த்தீங்கன்னா ஏக்கராவுக்கு இது ஒரு 20 மூட்டையுமே அது ஒரு 5 மூட்டையுமே சூப்பரை பாஸ்பேட் ஒரு 5 மூட்டையும் கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா எனக்கு கரும்பு பார்த்தீங்கன்னா இப்போ கால் மாறுற ஸ்டேஜில் இருக்குது. பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த கரும்பு பார்த்தீங்கன்னா ஏக்கராவுக்கு எனக்கு 62 டன் வந்ததுங்க. இப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டாவது வருஷம் விட்டுட்டு இருக்கும்போது 56 டன்னுக்கு எனக்கு வந்தது. பார்த்தீங்கன்னா முழுக்க நீங்கள் இயற்கையிலேயே பண்ணி 60. ஆமாங்க சார். இது என்ன ரகங்க இது கரும்பு? சார் இது 353 சார். 86032. ஆமாங்க சார். நீங்கள் முதல் பிளான்டிங்ல 62 டன் எடுத்தீங்க. ரெண்டாவது கட்டையில ஆமாங்க சார். ஆமாங்க சார். ஸோ முழுக்க நீங்கள் இயற்கை 100% எந்த டிஏபியோ யூரியாவோ மற்ற எதுவுமே நான் உள்ளே கொண்டு போகல. பயோ ஃபெர்டிலைசர்ல நீங்கள் எதாவது கொடுத்தீங்க சார்? பயோ ஃபெர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் கொடுப்பேன் சார், நானே இது பண்ணிங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார் நம்ம மட்டி கொடுப்பேன் சார். சூப்பர் பயோ சூப்பர் ப்ளஸ் கூட பயோ பாஸ்பேட்டை ஆட் பண்ணிக்குவோம் சார். 5 மூட்டை. ஆமாங்க சார், 5 மூட்டை ஆட் பண்ணிக்குவோம் சார். இன்னொரு எதாவது கொடுத்தீங்க? அதெல்லாம் கொடுத்தீங்க சார். இஎம் கொடுப்பேன் சார், எஃபெக்டிவ் மைக்ரோஆர்கானிசம். அது அந்த பழக்கரைசல் மாதிரி இல்லை பண்ணாரியம்மன்லேயே இருக்குங்க சார். அது 1 லிட்டர் வாங்கிங்க சார், 20 லிட்டரா கன்வெர்ட் பண்ணி என்பிகேல நீங்க என்பிகே கொடுப்பேன் சார். என்பிகே கன்சோர்டியான்னு சொல்லி இருக்குங்க சார். என்பிகே கன்சோர்டியா நைட்ரஜன் ஃபிக்சிங், பாஸ்பரஸ் ஃபிக்சிங், பொட்டாஸ் கலந்தது ஏக்கருக்கு எவ்வளவு கொடுத்தீங்க சார்? ஏக்கருக்கு 5 லிட்டர் கொடுத்தேன் சார். 5 லிட்டர் கொடுத்தேன். அது கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் நல்லா இருந்ததுங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் மாறின போது மட்டி அதை கொடுத்துட்டுங்க சார். மறுபடியும் பார்த்தீங்கன்னா பயோசைமும் ப்ளஸ் சுகர் கேன் பூஸ்ட்னு ஒன்று இருக்குங்க சார். அந்த ரெண்டும் கொடுத்தேன் சார். இப்போ பயோ வழியாக கொடுத்தீங்களா? ஆமாங்க சார், ட்ரிப்பு தான் சார். ட்ரிப்பில் தான் சார். அதாவது அந்த 3 மாதத்து வரைக்கும் சார் ஸ்ப்ரே பண்ணுவேன் சார். மீன் அமிலமாக இருக்கட்டும், இது குளுக்கனோஸ்டோ ஃபேக்டர் கொடுப்பேன் சார். ஸ்டார்டிங்கில் அந்த பயிர் வளர்றதுக்கு வேண்டி நல்லா க்ரோத் இருக்குமே குளுக்கனோஸ்டோ ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 2 டைம் ஸ்ப்ரே பண்ணிடுவேன் சார். நீங்கள் சாயலில் கொடுக்குறது ஸ்ப்ரே பண்ணுவேன். ஆமாங்க சார், மெயினாக ஸ்ப்ரே நல்ல ரிசல்ட் நல்லா இருக்குதுங்க சார். பயிர் பார்த்தாவே அந்த செல்லுப்பாக நல்லா இருந்ததுங்க சார். அந்த குளுக்கனோஸ்டோ ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணில் மட்டும் இல்லைங்க, கரும்பனுடைய கனவு பகுதியில் இலையில நம்மளுக்கு காற்றில் இருக்கிற நைட்ரஜனை எடுத்து கொடுக்க அதை இவர் அனுபவபூர்வமாக உணர்ந்து பண்ணிக்கிறாரு. அதனால் எல்லா விவசாயிகள் குளுக்கனோஸ்டோ ஃபேக்டர் ஃபோலியா ஸ்ப்ரேயில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்களா கூட உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்கிறத இவர் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சொல்லுங்கள். அதுக்கப்புறங்க சார் நம்ம பயோசைமு ப்ளஸ் சுகர் கேன் பூஸ்ட்டுங்க சார். அது ட்ரிப்பில் பயோசைம் பார்த்தீங்கன்னா சார் 5 லிட்டருமே, பூஸ்ட் 10 லிட்டர். ஆமாங்க சார். ஆமாங்க சார். அதை கொடுத்துருவேன் சார். அதுக்கப்புறம் 7 மாதத்து வரைக்கும் தான் எதுவுமே கொடுப்பேன் சார். மறுபடியும் அதாவது 2 டைம்ஸ் கொடுத்துருவேன் சார். பனானா பூஸ்ட்டுமே சுகர் கேன் பூஸ்ட்டுமே அதுக்கப்புறம் பயோசைமுமே கால் மாறதுக்கு முன்னாடி ஒரு டைம், கால் மாறினதுக்கப்புறம் ஒரு டைம் கீழே கொடுத்துருவேன் சார். அவ்வளோதான் சார். 7 மாதத்துக்கு அப்புறம் மீன் அமிலத்தை மட்டும் கடைசி வரைக்கும் மந்த்லி மீன் அமிலம் 7 மாசத்துக்குள்ள கொடுக்குற எல்லா எல்லாமே கொடுத்துருவோம். 7 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் மட்டும் மீன் அமிலம் கரைசல் சார். இஎம் கரைசல் மீன் அமிலம் எவ்வளவு கொடுக்குறீங்க ஏக்கருக்கு? மீன் அமிலம் ஏக்கராவுக்கு 2 லிட்டர். 2 லிட்டர் 200 லிட்டர் தண்ணீர் கலந்து ட்ரிப்ல 1/2 ஏக்கராங்க சார் ஒரு கேட் வால். அதனால 1/2 ஏக்கராவுக்கு 1 லிட்டர் வீதம், ஏக்கராவுக்கு 2 லிட்டர் கொடுத்துருவேன். இப்போ நான் உங்க ஃபீல்டு பார்த்த வகையில் அந்த கட்டக்கரும்பு மேலாண்மையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சோகையெல்லாம் எரிக்காமல்
அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் அப்படியே மல்ச்சிங் பண்ணி பண்ணிக்கிறீங்க. ஆமாங்க சார். அதை பற்றி நீங்கள் எப்படி பண்ணுறீங்க என்னங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். இப்போ அதை வந்து நான் உணர்வுபூர்வமாகவே உணர்ந்திருக்கேன் சார். வீட்டு தோட்டத்தில் தண்ணி கட்டு தான் சார். அது ஒரு 3/4 ஏக்கரா தனியாக இருக்குதுங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4 ஏக்கரா வந்து ட்ரிப்பு தான் சார். ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே சோவையை வந்து வெட்டி விட்டுருவேன் சார். தீ வைக்க மாட்டோம். ஏன்னா தென்னை மரம் இருக்குன்னு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தென்னை மரம் இருக்குது எல்லாம் கருகி போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு வச்சோம். அப்பா கூட 2-3 டைம் சொன்னாருங்க, தீயை வச்சு விட்டா சுத்தமாயிரும், பில்லு இல்லை எல்லாமே இதாயிருன்ட்டு. அப்புறம் நான் வண்டியை வர சொல்லி ஃபஸ்ட்டு வெட்டி விட்டுங்க. அது என்னோட கம்பல்சனில் தான் வெட்டி விட்டதுங்க. வெட்டி விட்டதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா சார் எனக்கு ஈல்டுக்கு ஏக்கராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3/4 ஏக்கராவுக்கு 32 டன் தான் வந்ததுங்க சார். அதில் 1 ஏக்கராவுக்கு 56 டன் இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம சோகையை மல்ச் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து கட்டாயம் அதில் வந்துங்க சார் ஏக்கராவுக்கு 5 டன் குப்பை இருக்குன்னு சொல்கிறாங்க சார். குப்பை இருக்கோ இல்லையோ, பட் ஆனால் வந்து நமக்கு ஒரு பில்லு மருந்துக்கு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா சார் 2500 ரூபாய் ஆகுது. களைகள் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுது. அப்புறம் மல்ச் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம உள்ள நுண்ணுயிர்கள்லாம் வந்து நிறைய மல்டிபிள் ஆகிறதுக்கு ஈஸி, நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை வந்து மண்ணில் இருக்கு. ஆமாங்க சார். ஆமாங்க சார். தண்ணியுமே பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு மேலே பார்த்தா தான் காஞ்சிருக்க மாதிரி இருக்குது. சோவையை எடுத்து விட்டு போட்டு நம்ம பறித்து பார்த்தோன்னா நல்லாவே ஈரப்பதம் இருக்குங்க சார். இப்போ நம்ம தோட்டத்தில் போட்டது எனக்கு கரும்பு நல்லா இருந்ததுங்க சார். இதை விட கரும்பு பார்த்தா அது நல்லா இருந்தது. ஆனால் வெயிட் பார்த்தீங்கன்னா சார் 3/4 ஏக்கராவுக்கு ஒரு வெறும் 32 டன் தான் வந்துருதுங்க சார். பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஜாஸ்திங்க சார் அதுக்கு. ஆனால் இங்கே வந்து இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மிங்க, ப்ளஸ் ஈல்டும் பார்த்தீங்கன்னாலும் நல்லா இருந்ததுங்க சார். ஸோ வந்து உங்களுக்கு தொகை வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி போர்வையாக போடும்போது ஒன்று நீர் மேலாண்மையில் வந்து தண்ணி வந்து கம்மியாக. ஆமாங்க சார். ஆமாங்க சார். ஆமாங்க சார். உரம் வந்து ஏக்கருக்கு 5 டன் வரைக்கும் உங்களுக்கு மக்கிய வருதுங்க சார். ஆமாங்க சார். ஆமாங்க. நம்ம விழுற நுண்ணுயிர்களுடைய செயல்பாடு அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாம் நல்லா வரும்போது ஈல்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேர்ந்து வருதுங்க சார். ஸோ அதனால் வந்து இது நல்ல பலன் வந்து உங்களுக்கு. ஆமாங்க சார். ஆமாங்க சார். ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க சார். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம கரும்பு விவசாயிகள்லாம் வந்து இந்த ஆர்கானிக் இடுபொருட்களை வந்து ஒரு இன்டெகிரேட்டடாக வந்து எல்லா பொருட்களையும் வந்து நம்ம உபயோகப்படுத்தி ரசாயன உரத்தினுடைய செலவுகளை குறைச்சி மண் வளத்தையும் நம்ம பாதுகாத்து இப்போ கரும்பில் வந்து ஒரு நல்ல மகசூல் எடுத்துருக்கிறாரு. ஸோ எல்லா விவசாயிகளும் வந்து இந்த மாதிரி இவங்களுடைய கருத்துக்களை வந்து கேட்டு பயன்பெற்று நம்ம அதிக மகசூல் வந்து எடுக்கணும்னு நாங்கள் பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையத்தை மூலிமா சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றி. மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய முகவரி: பண்ணாரியம்மன் சர்க்கரை ஆலை, பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம், ஆலத்துக்கொம்பை, சத்தியமங்கலம், ஈரோடு மாவட்டம், தமிழ்நாடு.